இந்த சிறுவன் ஏமாத்துறதுக்கே அளவெடுத்து செஞ்சது மாதிரி இருக்காங்க. மக்களை எப்படி ஏமாற்றணும், எப்படி மக்கள் பணத்தை திருடணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அன்னைக்கு வீடியோவில் நான் காருக்கான ஃபுல் பேமெண்ட்டும் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கான். இந்த கார் ராக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு கமிச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிறான்னா, நான் ஃபைனான்ஸ் போட்டேன், அந்த பேமெண்ட்டில் ஏதோ பிரச்சனை, அதனால் நான் இன்னும் புக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபேமிஸ் இந்த ஃபைனான்ஸ்காரங்க சொன்னாங்க உங்கள் பேரில் ஏதாச்சும் நிலம் பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் எங்கள் பேரில் லேண்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஃபேமிஸ். அதனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது ஃபேமிஸ். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி சொன்னால் மக்கள் ஃபாலோவர்ஸ் ஏமாறுவாங்க அப்படின்னு அவங்களோட பல்ஸ் ரேட்டை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதை பயன்படுத்தி தான் மக்களை ஏமாற்றி பணத்தை திருடிக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரியான திருட்டு நாய்களை முதல்ல தடுக்கலை அப்படின்னா, இந்த மாதிரியான நாய்கள் வளர்ந்து ஆலமரமாக ஆயிடுச்சு அப்படின்னா, இதே மாதிரி நிறைய திருடர்களை உருவாக்கிரும். நம்ம அதுக்கப்புறம் தடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக தடுக்க முடியாது. இந்த மாதிரியான திருட்டு நாய்களை கண்டிப்பாக நம்ம வளர விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவரோட அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுங்கள், அன்ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.